கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 22 வசனம். மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். நம்முடைய அருமை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக பெரிய பாடம் ஜெபம்தான். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று யோவான் தன்னுடைய 1 நிருபத்தில் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம், அதாவது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இன்று தேவன் இன்றைய தியான வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்று நாம் கூறினாலும் சில ஜெபங்களுக்கு பதில் வராத போது உடனே நாம் சோர்ந்து போவது உண்டு. மேலும் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு இயலாமல் ஜெப வாழ்வில் பின்னடைவை சந்திக்கிறோம். புதிய ஏற்பாட்டை நம்ம வாசித்தோம்னா எந்த ஒரு அற்புதங்களை நாம் பெற வேண்டுமானாலும் அதற்கு நம்முடைய விசுவாசம்தான் மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது என்பதை நம்மால் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்த மக்களிடம் விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்த்தார். உங்கள் வாழ்விலும் உங்கள் ஜெபத்தின் மூலம் நீங்கள் அற்புதங்களை பெற முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 1 வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தின்படி நாம் பெற்றுக்கொள்ளாத காணாத ஆசீர்வாதங்களை நிச்சயம் அடைவோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பதுதான் விசுவாசம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார். ஸோ இந்த வசனத்தின்படி, இந்த பவுலின் வார்த்தையின்படி நாம் காணாததை நம்பினோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் என்று பொறுமையோடு காத்திருப்போம். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத அனுபவிக்காத ஆசீர்வாதங்களை நிச்சயம் கர்த்தர் எனக்கு தருவார் என்று பொறுமையோடு அவரை துதியுங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் இயேசு அவர்களை நோக்கி, அதாவது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கூறுகிறதை நாம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது தேவனிடத்தில் விசுவாசம். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்கிற வார்த்தைக்கு வேறொரு மொழிபெயர்ப்பில் தேவனுடைய விசுவாசம் என மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. இதைத்தான் இங்கு நம்முடைய தேவாதி தேவன் வலியுறுத்துகிறார். நீங்கள் விரும்புகிற எந்த அற்புதமானாலும் அதை பெறுவதற்கு உங்கள் விசுவாசத்தை தேவன் பேரில் வையுங்கள். தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். தேவனுடைய விசுவாசத்தை குறித்து விளக்க வேண்டுமானால்
ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்த காலத்தில் நட்சத்திரங்கள் போல உன் சந்ததி பெருகும் என்று கூறினார் இல்லைங்களா? ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளாக தேவன் கண்டார். இதுதான் தேவனுடைய விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறின வார்த்தையை நீங்கள் மிகவும் எளிதாக எடுக்க வேண்டாம். இங்கே தான் நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது தேவனுடைய விசுவாசம் நமக்குள் எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாரமுள்ள வார்த்தை இதுவாகும். உங்களுக்கு முன்பாக மலை போன்ற பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை உங்கள் விசுவாச கண்களினால் முதலாவது பாருங்கள். அவ்வாறு நீங்கள் பார்க்கும்போது அவைகள் உங்களை கலங்க பண்ணுவது போல தெரியும். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை கண்களின் வழியாக விசுவாச பார்வையாக மாற்றி அவைகளை பார்க்க வேண்டும். அப்படியானால் உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உங்கள் கண்கள் விசுவாச கண்களாய் மாற அர்ப்பணியுங்கள். அதே வசனத்தில் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் வாய் எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடிய வாயாக காத்துக்கொள்ளுங்கள். அவ்விசுவாசமான வார்த்தை ஒருபோதும் உங்கள் நாவில் வருவதை கர்த்தர் விரும்புவது இல்லை. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளானாலும் சரி, நீங்கள் விரும்புகிற தேவைகளானாலும் சரி, அவைகள் அனைத்தையும் நீங்கள் சுதந்தரிப்பதற்கு அடிக்கடி விசுவாச வார்த்தைகளை பேசி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகமில்லா விசுவாசம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று கூறுகிறார் இல்லைங்களா? ஆம், சந்தேகம் என்பது ஒரு ஆவி. அது குழப்பத்தையும் கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வந்து அற்புதங்களை நாம் காண முடியாதபடிக்கு நம்மை மட்டுப்படுத்தும். ஆகவே இருதயத்தில் எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல், நான் நம்புவது கர்த்தரால் வரும், நான் நிச்சயமாய் அற்புதங்களை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு விசுவாசத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை கூறி சந்தேகத்தின் ஆவியை துரத்துங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி தேவன் அற்புதங்களை காண கிருபை செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? என்றே ஆண்டவருடைய பாதம் அமருங்கள். கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் பரிபூரணமாய் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு முதல்ல அறிக்கை இடுங்க. கர்த்தாவே, எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். அதனால் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாய் நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்கள் என்று அவர் பாதம் பணிந்து நம்மை முழுமையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிபூர்ண விசுவாசத்தோடு அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லா காரியத்தையும் நமக்காக செய்து முடிப்பதோடு நம்மை நித்திய வழியிலே நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.